ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்று. விசேஷ விதமாய் நாம் உபவாசத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம் நேரத்தை செலவழிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியா இந்த காலை கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, Father, if you are willing, please take this cup of suffering away from me. Yet I want your will to be done, not mine. Hallelujah. பாருங்க, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஏன் ஜெபித்து கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் அவருக்குள்ளே தாங்க முடியாத ஒரு பாரம். பாருங்க, சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யாருக்கு இந்த உலகத்திலே அதிகமான பாரம் இருக்கிறதோ, அதுவும் ரொம்ப ரேர் தான். இப்போ யாருக்கு அவ்வளோ ஒரு பாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த வேர்வையும் இரத்தமாய் மாறுமா. அப்போ பாருங்க, இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த ராத்திரியில ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசுடைய வேர்வை இரத்தமாய் மாறினதாம். அப்போ பாருங்க எவ்வளவு பாரம் அவரிடத்தில் இருக்கும் என்று. அப்போ இயேசு ஜெபித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Father, if you are willing, please take away this cup of suffering from me. இப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு எப்படியாவது நீங்கும்படி செய்யும். ஐ கான் பேர் திஸ் கப் ஆஃப் சஃபரிங். உமக்கு சித்தமானது இதை எடுத்து போடும், என்னை விட்டு எடுத்து போடும் என்று. பாருங்க, இதை சொல்லிவிட்டு உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவுடைய வேர்வையும் அது இரத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு பாரம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவமும் அவர் மேல் விழுகிறது. பாவமே செய்யாத அவர் பாவியாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்க எவ்வளவு பாரம் இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறது என்று. ஆனாலும் அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய சித்தம் அல்ல, நாட் மை வில் ஓ லார்ட், உம்முடைய சித்தம் என்ன, அது மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அப்படியாய் சொல்லி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? இன்றைக்கு நமக்கு அநேக ஆசைகள் உண்டு. எப்படியாவது ஒரு வீடை கட்டணும், எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும், இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்யணும், இந்த ஆணை தான் நான் திருமணம் செய்யணும், இந்த வேலைக்கு தான் நான் போகணும், இப்படியாப்பட்ட ஒரு வீடை தான் நான் கட்டணும் அப்படின்ற சொல்லி, இந்த தேசத்தில் தான் நான் போய் வாழணும் அப்படின்ற சொல்லி அநேக காரியங்கள் நம்முடைய சித்தத்தின்படி தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஒரு நாளாவது இது உமக்கு சித்தமா என்று நாம் கேட்கிறோமா? இல்லை. மிகவும் குறைந்த நபர்கள் தான் அப்படியாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, நமக்கு ஒரு ஆசை, இது எப்படியாவது செஞ்சு விடணும், இதை எப்படியாவது அடையணும், இது எப்படியாவது நான் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படியாவது நான் செய்யணும் என்று ஒரு ஆசை. ஆனால் நாம் கேட்கிறோமா? இயேசுவே, இது உமக்கு சித்தமா? நான் இப்படியாய் செய்வது உமக்கு சித்தமா? இந்த பெண்ணை நான் திருமணம் செய்வது உமக்கு சித்தமா? இந்த ஆணை நான் திருமணம் செய்வது உமக்கு சித்தமா? இந்த வேலைக்கு நான் போய் வேலை செய்வது உமக்கு சித்தமா? இந்த தேசத்திலே நான் வாழ்வது உமக்கு சித்தமா? அப்படின்னு சொல்லி நாம் எப்பொழுது நம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோமா? இல்லை. நம்முடைய ஆசை எப்படியாவது நிறைவேறணும். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். That is the will of God. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நாம் சந்தோஷமா இருக்கணும், நாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நாம் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ நம்முடைய ஆசைகள் எல்லாம் இவ்வளவுதான், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இவ்வளவுதான். ஆனால் அவர் நம்மேல் வைத்திருக்க திட்டங்கள் பெரிதாய் இருக்கிறது.
ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய சுயம் சாகணும். நம்முடைய ஆசைகள், இந்த உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் சாகணும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். பாருங்க, ஒரு வாலிபன் அவனுடைய சின்ன வயதிலிருந்தே ஒரு தேசத்துக்கு போகணும், இந்த விமானத்தில் போக வேண்டும் என்று மிகவும் அவனுக்கு ஆசை. எவ்வளவோ பிரயாசப்பட்டான், ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ஆனால் அவன் காலேஜ் படிக்கும் பொழுது அந்த காலேஜை ஸ்பான்சர் செய்து அவனை அந்த வெளி தேசத்துக்கு அவனை அனுப்புகிறார்கள். இந்த விசா வருகிறது, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த நைட் போய் அவன் ஜெபிக்கிறான், ஏசப்பா இவ்வளவு நாள் நான் இந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல போகக்கூடாது, நீ இந்த தேசத்துக்கு இந்த விமானத்தில் நீ போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே இவனுக்கு ஒரே கோபம், ஒரு சைடு ஒரு வருத்தம், நான் இவ்வளோ ஆசைப்படுகிறேனே, ஏன் என்னை கர்த்தர் போக விடல் என்று சொல்லி இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், பரவாயில்லை, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும் என்று அவன் விட்டு விடுகிறான். அந்த மனதில் அவனுக்கு துக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்த நாள் இவனோடு கூட இருக்கிற இவனுக்கு நண்பர்கள் எல்லாரும் சந்தோஷமா போறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த விமானம் கிராஷ் ஆனது, அதிலிருந்து எல்லாரும் மரித்து போனாங்க. உடனே இவன் அந்த செய்தி கேட்ட உடனே கர்த்தருக்கு முதலாவது அவன் ஸ்தோத்திரித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காமல் நம்முடைய இச்சையின் படிக்க, நம்முடைய ஆசையின் படிக்க நாம் நடக்கும் பொழுது அநேக தடவை நம்முடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உபவாச நாட்களிலே, நாம் கர்த்தரை நெருங்குகிற நாட்களிலே, கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிக்கிற நாட்களிலே நாம் சொல்லணும், அப்பா என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என்னுடைய சித்தம் அல்ல, அது எப்படியாப்பட்ட பணம் ஆகட்டும், அது எப்படியாப்பட்ட பொருட்கள் ஆகட்டும், அப்பா உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அது மாத்திரமே நிறைவேறணும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்போ நாம் ஜெபிக்கணும், இந்த உபவாச நாட்களிலே அப்பா நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கற்றுத்தாரும். எந்த காரியமா இருக்கட்டும் அதில் உம்முடைய சித்தம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ளுகிற அந்த பலனை நீர் எனக்கு தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த பலனை தருவார். நம்மை அப்படியாய் அவர் நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட அப்பா நீர் அப்பா உம்முடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுகிற அந்த அப்பா பலனையும் அந்த ஞானத்தையும் நீர் தருவீராக. உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் நடக்க ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.